மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களினுடைய இந்த விரைப்புத்தன்மையற்ற நிலைமை, அதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இன்று நாங்கள் அந்த காரணங்களிலே அடுத்த காரணமாக இந்த நான் முதலிலே சொன்னது போல இரத்தத்திலே இருக்கின்ற ஹோமோன்களினுடைய இம்பேலன்ஸ், அதாவது ஹோமோன்களினுடைய சமச்சீரற்ற தன்மை காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போகிற விடயம், ஒருவர் நேற்று என்னிடம் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டார், டாக்டர் எனக்கு ஆண்களினுடைய வீரியத்தன்மை நல்லாக இருக்கின்றது, ஆனால் இன்னும் அதை கூட்டுவதற்காக நான் இந்த டெஸ்டெஸ்டரோன் மருந்தை ஊசி மூலம் எடுக்கலாமா என்று. உண்மையாக அவ்வாறு நீங்கள் டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகின்ற அந்த ஹோமோனை ஊசி மூலம் எடுக்கின்ற போது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய இரத்தத்தில் இருக்கின்ற இந்த டெஸ்டெஸ்டரோனுடைய அளவை நீங்கள் மறக்காமல் சோதித்து பார்க்க வேண்டும். அது டோட்டல் டெஸ்டெஸ்டரோன் என்று சொல்லுவோம், ஃப்ரீ அல்லது ஆக்டிவ் டெஸ்டெஸ்டரோன் என்று சொல்லுவோம். இது ரெண்டையும் சோதித்த பிற்பாடுதான் நீங்கள் இந்த டெஸ்டெஸ்டரோன் ஊசிக்கு போகலாம். எங்களுடைய நாட்டிலே, இலங்கையை பொறுத்த மட்டிலே, இந்த டெஸ்டெஸ்டரோன் ஆனது குளுகை மூலம் வழங்கப்படுவதற்கு இன்னும் அனுமதி இல்லை, குளிசை மருந்தாக. மற்ற நாடுகளிலே இந்த டெஸ்டெஸ்டரோன் குளிசை மருந்தாக இருக்கின்றது. அதே நேரத்திலே ஊசி மருந்துகளின் மூலமாகவும் நாங்கள் இந்த டெஸ்டெஸ்டரோனை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய நாட்டிலே ஊசி மருந்து மூலமாகத்தான் இருக்கும். சாதாரணமாக இந்த டெஸ்டெஸ்டரோன் குறைந்தவர்களுக்கு ஒவ்வொரு கிழமையிலும் ஒருக்காக நாங்கள் அந்த ஊசியை நாங்கள் இன்ஜெக்ஷனை கொடுப்போம். எனவே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அவருடைய டெஸ்டெஸ்டரோன் கூடுகின்ற போது அவருடைய ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை அதிகரிக்கும். அதே நேரத்திலே ஆண்களுக்குரிய, அதாவது இந்த பாலியல் வேட்கை அல்லது பாலியல் உணர்ச்சி அல்லது செக்ஷுவல் ஃபீலிங் அதிகரிக்கும். இதற்கேற்றபடி எவ்வளவு காலம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கிறதோ இல்லையோ என்பது பற்றி நாங்கள் அந்த குறிப்பிட்ட நபருடன் கலந்துரையாடி நாங்கள் தீர்மானிப்போம். சாதாரணமாக ஒரு கிழமையில ஒருக்கா இதை கொடுப்போம். ஆனால் முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், கட்டாயமாக இந்த இரத்தத்தில் இருக்கிற டெஸ்டெஸ்டரோன் அளவை சோதித்த பிற்பாடுதான் நாங்கள் இதை ஏற்ற வேண்டும். இன்னும் ஒரு ஹோமோனினுடைய அதிகரிப்பு காரணமாகவும் எங்களுக்கு இந்த ஆண்மையின்மை ஏற்படுகிறது. அதுதான் ஹைப்பர் புரோலாக்டினீமியா என்று சொல்லப்படுகிற இரத்தத்தில் இருக்கிற புரோலாக்டினுடைய அளவு. இந்த புரோலாக்டினை நாங்கள் லாக்டேட்டிங் ஹோமோன் என்று சொல்லுவோம். அதாவது பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பதற்கு தேவையான ஒரு ஹோமோனாக, இந்த தாய்ப்பாலை உருவாக்கக்கூடிய ஹோமோனாக இந்த புரோலாக்டின் இருக்கிறது. எனவே இந்த புரோலாக்டினானது ஆண்களின் இரத்தத்திலே அதிகரிக்கின்ற போது அதை நாங்கள் ஹைப்பர் புரோலாக்டினீமியா என்று சொல்லுவோம். இதன் காரணமாக ஆண்களுக்கு கூட சில நேரங்களிலே மாறுபகுதியில இருந்து ஒரு வெள்ளையான டிஸ்சார்ஜ் கூட வரும். இது உண்மையாக கூடாது. ஏனெனில் இந்த புரோலாக்டினானது இரத்தத்திலே அதிகரிப்பதற்கு எங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அது என்ன காரணம் என்றால், எங்களுடைய மூளையினுள்ளே இருக்கின்ற கபச்சுரப்பி அல்லது இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் ஏற்படுகின்ற புற்றுநோய் கட்டியாகவோ அல்லது சாதாரண கட்டி காரணமாகவோ இந்த புரோலாக்டினுடைய சுரப்பு எங்களுக்கு அதிகரிக்கும். எனவே நாங்கள் என்ன செய்வோம், அதாவது அந்த ஆணுக்கு தன்னுடைய இரத்தத்தை பரிசோதிப்பதற்கு அவருக்கு இயலுமாக இருந்தால் இந்த இரத்தத்தில் இருக்கின்ற இந்த புரோலாக்டினுடைய அளவையும் நாங்கள் சோதிப்போம். என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒவ்வொரு ஆணினுடைய ஆட்டிடியூட் மாற வேண்டும். அவருடைய ஆட்டிடியூட் என்று சொல்லுகின்ற போது அவருடைய சிந்தனை, சுய சிந்தனை மாற வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. சில பேர் திருமணம் முடிக்கிறார்கள், வயது கூடின பெண்களை திருமணம் முடித்த பிற்பாடு என்ன எங்களிடம் கேட்கின்ற கேள்வி என்ன, இந்த பெண்ணை என்னாலே பாலியல் ரீதியாக திருப்திப்படுத்த முடியுமோ என்று சொல்லி அவர்கள் கேட்பதை நான் கேட்டிருக்கின்றேன். பல பேருடன் தொலைபேசியின் மூலமாகவும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளுகின்ற போது, ஐயா நான் கதைப்பதை நீங்கள் இப்போது ரெக்கார்ட் பண்ணுகிறீர்களா, பதிவு செய்தீர்களா, அது பதிவு செய்து நீங்கள் அதை உங்களுடைய நிகழ்ச்சியிலே நீங்கள் ஒளிபரப்பீர்களா என்று கூட சொல்லி அவர்கள் கேட்பார்கள். அதில் ஒரு விதமான பிரச்சனை இல்லை. என்னென்றால் இந்த பதிவு செய்யக்கூடிய வசதி என்னிடம் இல்லை, அதே நேரத்தில் பதிவு செய்வதற்குரிய நேரம் எனக்கு கிடையாது. என்றபடியினாலே நீங்கள் என்ன பிரச்சனை என்றாலும் சில பேர் சரியாக பயந்துதான் எங்களிடம் கதைப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். என்றபடி அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நாங்கள் இதை பற்றி ஒருவரிடமும் உதயாட மாட்டோம். ஆனால் சில நேரங்களிலே சில உதாரணங்களை நாங்கள் சொல்வதற்குரிய முக்கிய காரணம் என்றால் என்ன, சில பேர் இந்த பிரச்சனை தங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது,
உங்களுக்கு தெரியும், உலகத்திலே எத்தனையோ மில்லியன் கணக்கான ஆண்கள் இந்த ஆண்மையின்மை பிரச்சனையால் இருக்கிறார்கள். இதற்குரிய 33% ஆண்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் காலம் போக 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 60-70 வயது போக போக இது 50-66% கூட இது செல்லுகிறது. எனவே இந்த உதாரணங்களை நாங்கள் சொல்வது என்னத்துக்காக வேண்டி என்றால் மற்றவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக. எனவேதான் நான் இதில் பெண்களுக்கும் ஒன்று சொல்ல வேண்டும். இந்த திருமணமாகாத பெண்களிலே கூட அவர்களுடைய மார்பகங்களிலே இருந்து அவருடைய பிரஸ்டிலே இருந்து இந்த வெண்மையான ஒரு திரவம் வருமாக இருந்தால் அது ஹைப்பர் புரோலாக்டின், அதாவது இரத்தத்திலே இந்த புரோலாக்டின் என்ற ஹோமோன் அதிகரித்து இருப்பதை அறிய முடியும். அதற்கு சில நேரங்களிலே இந்த அதாவது கவச்சுரப்பி அல்லது இந்த பிட்யூட்டரி கேண்ட்ல இருக்கின்ற எங்களுக்கு இந்த கட்டி காரணமாக அல்லது புற்றுநோய் காரணமாகவும் இது ஏற்படலாம். எனவே பெண்களும் இதை பற்றி அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு சில நேரங்களில் இந்த புரோலாக்டின் கூடுதலாக சுரக்கின்ற போது, அதாவது ஹைப்பர் புரோலாக்டினீமியா என்று சொல்லப்படுகிற இந்த புரோலாக்டின் ஹோமோன் கூடுதலாக சுரக்கின்ற போது மார்பக வளர்ச்சி இருக்கு. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். சில பேருக்கு இந்த 13-14 வயசு பிள்ளைகளுக்கு கூட கூடுதலாக மார்பகங்கள் உருவாகும். அதை நாங்கள் கைனகோமாஸ்டியா என்று சொல்லுவோம். இந்த கைனகோமாஸ்டியா என்று சொல்லப்படுகிற இந்த ஆண்களுக்கு உருவாகின்ற மார்பகங்களை, அதாவது காஸ்மெட்டிக் ரீசன் காரணமாக, வடிவு காரணமாக நாங்கள் சத்திர சிகிச்சை மூலம் அவற்றை அந்த மார்பகங்கள் இல்லை மார்பகங்களுக்குள் இந்த கொழுப்புகளை எங்களாலே அகற்றக்கூடியதாக இருக்கும். எனவே சிறு வயதிலே ஆண்களுக்கு இந்த மார்பக வளர்ச்சி ஏற்படுகின்ற போதும், பெரியவர்கள் கூட அந்த மார்பகம் கூடுதலாக வளர்கின்ற போதும் நாங்கள் யோசிக்க வேண்டும், இது ஏதாவது ஒரு மூளையில இருக்கிற கட்டியினுடைய பிரச்சனை காரணமாகத்தான் எங்களுக்கு இதை ஏற்படுகிறது என்பதை பற்றி நாங்கள் கட்டாயமாக சிந்தித்து பார்ப்பது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே கவனித்துக் கொள்ள வேண்டும், இல்லற வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. ஒருபோதுமே உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடைய பெண் துணையுடனோ இரவிலே பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ள விரும்ப வேண்டாம். ஏனெனில் காலையிலே தான், உதாரணமாக காலையிலே 4 மணியிலிருந்து 5:30 மட்டும்தான் இந்த இரத்தத்திலே, ஆண்கள் இரத்தத்தில் இருக்கிற டெஸ்டோஸ்டெரோன் மிக அதிகமாக இருக்கின்றது. பல பேர் என்னோட மருந்து எடுத்த பிற்பாடு நான் இந்த மருந்துகளை எவ்வாறு போடுவது, எவ்வாறு குடிப்பது என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு இந்த 4 மணி 5:30 விடயத்தை நாங்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் மிக புதியதாகத்தான் அதை கேட்பார்கள். உண்மையாக அதை நினைத்து கவலையாக இருக்கும். எனவே ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டிய நேரம் 4 மணி 5:30. அடுத்ததாக அது பெண்களுக்கு கூட அது நல்ல ஒரு நிலையமாக இருக்கும். ஏனெனில் பகல் முழுவதும் வேலைக்கு போய் வீட்டு வேலை செய்து சமைத்து சரியாக கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்த பிற்பாடு அவர்கள் ஓய்வாக இருக்கின்ற நேரங்களிலே அந்த பெண்களுக்கு நாங்கள் கலைச்சல் கொடுக்கின்ற போது அவர்களுக்கும் இந்த பாலியல் வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு ஏற்படும். இதுதான் மிகவும் முக்கியமானது. உங்களுடைய பெண் துணைக்கோ உங்களுடைய மனைவிக்கோ பாலியல் வாழ்க்கையில் நீங்கள் வெறுப்பை ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் அதன் பிற்பாடு அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியாது. நார்மல் லைனுக்கு, சரியான பாதைக்கு அதை எங்களாலே கொண்டு வர முடியாது. என்றபடியாலே தான் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் அதாவது இயலுமான மட்டும் பாலியல் வாழ்க்கையை இனிமையாகவும் அன்பாகவும் அனுபவிக்க பாருங்கள். அது ஃபோர்ஸ் பண்ணியோ வலுக்கட்டாயமாகவோ ஒரு பாலியல் வாழ்க்கை எங்களாலே அனுபவிக்க முடியாது. அது அனுபவம் அல்ல, அது துன்பம். சில ஆண்களுக்கு பெயின் இன் பிளஷர் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது ஒரு மன வருத்தமாகவும், அதாவது ஒரு மனநிலை வருத்தமாக கூட அவர்களுக்கு இது அணுகலாம். அதாவது ஒருவர் நோயில இருக்கின்ற போது, வருத்தத்தில் இருக்கின்ற போது அதை கண்டு அவர்கள் சந்தோஷப்படுவது. இந்த பிரச்சனை ஹிட்லரிடம் கூட இருந்ததாக சொல்லுவார்கள். எனவே இந்த நிலைமை இந்த பாலியல் வாழ்க்கையிலே அல்லது செக்ஷுவல் லைஃபிலே வரக்கூடாது. மனைவி வெளியினாலே அழுகின்ற போது அதை பார்த்து இன்பம் அடைகின்ற ஒரு தன்மை ஒரு ஆணுக்கோ ஒரு கணவனுக்கோ வரக்கூடாது. அவ்வாறு வருமாக இருந்தால் அது எண்ணத்தை ஏற்படுத்தும், பாரதூரமான பிரச்சனையும் பாரதூரமான இழப்பையும் அந்த இடத்திலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்வோம். இந்த பார்ப்பவர்கள் கட்டாயமாக இதை பார்க்காதவருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய யூடியூப்ல இருக்கிற அந்த மணி சின்னத்தில் பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே மறக்காமல் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.